to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிக்க போகிறோம். நட்சத்திரத்தை பார்த்து ஆனந்த சந்தோஷம் அடைந்த சாஸ்திரிகளை குறித்து நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். நட்சத்திரத்தை பார்த்ததும் அவர்கள் ஏன் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்? மேசியா வந்ததற்கு நட்சத்திரம் ஓர் அடையாளமாக, மகிமையான அடையாளமாக விளங்கியது. மேசியாவின் வருகை ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது? பல சந்ததிகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக ராஜ்யங்களின் கீழ் சிறைப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனப்படுத்தப்பட்டு, பாரப்படுத்தப்பட்டு, கொடுமைக்குள்ளாக்கப்பட்டார்கள். சிறையிருப்பிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு இரட்சகர் ஒருவர் வருவார் என்ற நம்பிக்கையின் செய்தியை ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவித்தான். பல ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தார்கள். வானத்தில் காணப்பட்ட நட்சத்திரம் அவர்கள் நெடுங்காலமாய் காத்திருந்த இரட்சகர் வந்துவிட்டதை காட்டியது. அவர்களை விடுவிக்க, நம்பிக்கை அளிக்க ஒருவர் வந்திருக்கிறார் என்ற காரணத்தினால் அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பதால் நட்சத்திரம் உங்களுக்குள் பிரகாசமாக ஒளி வீசுகிறது. உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு பாவத்தில், மனச்சோர்வில், இருளில், அவநம்பிக்கையில் இருப்பவர்களுக்கு முன்பாக பிரகாசித்து வழிநடத்தும் ஒளியாக தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஜனங்களை அவர்கள் பாரங்களிலிருந்து விடுவிக்கும், வியாதியை குணப்படுத்தும், இருளை வெளிச்சமாக்கும் ஜீவனுள்ள தேவனாகிய மேசியாவிடம் உங்கள் மூலமாக வழி நடத்துவார். நட்சத்திரத்தை பார்த்தவர் யார்? அந்த நட்சத்திரம் எப்படிப்பட்டது? வேதத்தில் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் என்று வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தரால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிடத்திற்கு அவர்கள் நட்சத்திரத்தால் வழி நடத்தப்பட்டார்கள். அவ்வாறே பிரியமானவர்களே, மக்களுக்கு தம்மை எவ்விதத்திலாவது கொடுக்கும்படி தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். நட்சத்திரமாக மற்றவர்களை தமது சமூகத்திற்கு வழி நடத்துமாறு ஆண்டவர் உங்களை நடத்துவார். நட்சத்திரம் தெய்வீக வழிகாட்டுதலுக்கும் சந்தோஷத்திற்கும் அழகிய அடையாளமாக விளங்குகிறது. ஆபிரகாம் நட்சத்திரங்களை தேவ வாக்குதத்தத்தின் அடையாளமாக பார்த்தான். நெடுங்காலமாக அவனுக்கும் அவன் மனைவிக்கும் பிள்ளை இல்லாதிருந்தது. முதிர் வயதான போதும் குழந்தை பிறக்கவில்லை. அப்போதுதான் கர்த்தர் அவனுடன், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்று பேசினார். ஆபிரகாம் தேவனின் வார்த்தையை விசுவாசித்தான். வேதத்தில் ஆபிரகாமின் சந்ததியார் அந்த வாக்குதத்தத்தை நிறைவேற்றியதை வாசிக்கலாம்.
அவ்வண்ணமே சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை நம்பினர். விசேஷித்த ஓரிடத்துக்கு தாங்கள் நடத்தப்படுகிறோம் என்று அறிந்திருந்தனர். நட்சத்திரத்தை அவர்கள் பின்தொடர்ந்தனர். கடைசியாக இயேசு கிறிஸ்து பிறந்திருந்த இடத்தை கண்டு பெரும் மகிழ்ச்சியோடு அவரை பணிந்து கொண்டனர். பிரியமானவர்களே, வேதம் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று கூறுகிறது. இந்த உலகத்தில் நீங்களும் நட்சத்திரம் போல பிரகாசிக்கலாம். அநேகரை இயேசுவினிடத்திற்கு வழி நடத்தலாம். இருளில் வசிக்கிறவர்கள், பாவத்தில் அமிழ்ந்து போனவர்கள் உங்கள் வாழ்க்கையின் மூலமும் சாட்சியின் மூலமும் விடுவிக்கப்படுவார்கள். இந்த உலகத்தில் தொடர்ந்து சுடர்களைப் போல ஒளி வீசும்படி வேதம் நம்மை அழைக்கிறது. இன்று நம்மை அர்ப்பணித்து கிறிஸ்துவின் அண்டைக்கும் அவரது சந்தோஷத்திற்கும் அநேகரை வழிநடத்தக்கூடிய நட்சத்திரங்களாக பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்போம். ஆம் பிரியமானவர்களே, மெய்யான விடுதலை தருகிறவரும் எல்லா தேச மக்களுக்கும் நம்பிக்கையானவருமான இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படி தேவன் உங்களை பிரகாசமாக ஒளி வீச செய்வார். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு ஒளி வீசும் பிரகாசமான நட்சத்திரமாக ஜொலிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். தவறாமல் அனைவரையும் இயேசுவுக்கு நேராக நடத்துவதற்கு இரவில் பிரகாசமாக ஜொலிக்கும் நட்சத்திரம் போல விளங்குங்கள். அவர் நம் நம்பிக்கையாய், இருளில் வெளிச்சமாய், நித்திய சந்தோஷத்தை தருகிறவராய் இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் இந்த பணிக்கு உங்களை ஜெபத்துடன் அர்ப்பணிப்பீர்களா? ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என்னுடைய ஒரே இரட்சகரும் என் வாழ்க்கையில் நம்பிக்கை தருகிறவருமான இயேசுவை ஈவாக தந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை நித்திய சந்தோஷத்திற்கு வழி நடத்துகிற பிரகாசமுள்ள விடிவெள்ளியாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். சாஸ்திரிகளை உம் சமூகத்திற்குள் நடத்தியது போல மற்றவர்களை உம்மிடம் வழி நடத்துவதாக என் வாழ்க்கை அமையட்டும். இருண்ட இந்த உலகில் உம் வெளிச்சத்தினால் பிரகாசிப்பதற்கும் செல்லுமிடமெங்கும் உம் அன்பை காட்டவும் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம் தெய்வீக பிரசன்னத்தின் பாத்திரமாக நான் விளங்கும்படி செய்யும். எல்லா சந்தேகத்தின் நிழலையும் என்னை விட்டு அகற்றும். உம் சமூகத்தின் சந்தோஷத்தினால் என்னை நிரப்பும். என் வாழ்க்கை மற்றவர்களை உம் இருதயத்திடம் கிட்டி சேர்க்கும் நட்சத்திரமாக விளங்கட்டும். ஆபிரகாமை போல விசுவாசம் கொண்டிருக்கவும் நீதியில் நடக்கவும் எனக்கு போதித்தருளும். ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக என்னை பிரகாசிக்க பண்ணும். என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு வழிகாட்டும் நட்சத்திரமாக நான் ஜொலிக்கவும் அவர்களை உம் அன்பண்டைக்கு நடத்தவும் எனக்கு உதவி செய்யும். என்னை உம்முடைய சந்தோஷத்தால் நிரப்பும். இருளாலும் பயத்தாலும் பாரப்பட்டிருக்கிறவர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும்படி என்னை பயன்படுத்தும். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் என் வார்த்தைகளும் செய்கைகளும் உம்முடைய அன்பையும் சத்தியத்தையும் காட்டுவதாக அமையட்டும். தாழ்மையாக நடக்கவும் உம்முடைய சமாதானத்தின் விடுதலையின் பாத்திரமாக உமக்கு ஊழியம் செய்யவும் எனக்கு போதித்தருளும். என்னை உம்முடைய பணிக்கு அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய பலனையும் வழிகாட்டுதலையும் எனக்கு அருளிச் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.